உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்க, திருந்துவீங்கன்னு நினைச்சேன். என் புத்திய மக்களை எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் வீடியோஸில் ரிக்வெஸ்ட்டாகவும் சொன்னேன், அட்வைஸாகவும் கொடுத்தேன். பட் இது வரைக்கும் அதை யாரும் பார்த்த மாதிரியும் கேட்ட மாதிரியும் எனக்கு தெரியல. நான் எதை பற்றி பேசவும் தெரியும். நேற்று கரூரில் தமிழ் வெற்றி களத்துக்காக பரப்புரைக்கு வந்தார், அது தெரியும். ஸோ வந்த இடத்துல கிட்டத்தட்ட 38 பேர்கிட்ட உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் நான் காலையில் தான் பார்த்தேன். 38 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 6 பேர் குழந்தைங்க. கேட்கும்போது உங்களுக்கே எப்படி இருக்கு? மனசில் வலி இருந்தால் பத்திரிகைக்காரங்களை கூட சந்திச்சு பேசாமல் போயிருப்பாரு. இது யார் மீது தவறு? எல்லாரும் அரசாங்கத்தை கூட சொல்றீங்க, தப்பு அவங்க மேல இல்லை. நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நான் பரப்புரை வரக்கூடிய இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் சேஃப்டியா இருக்கீங்களா, நீங்க பாதுகாப்பா உணர்றீங்களா, அந்த இடத்த நில்லுங்க நான் சொல்லியிருக்கேன். அப்படியே வயசானவங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் வந்திருந்தா கூட கூட்டத்து மத்தியில ஏன் நிக்க போறீங்க? அவுட்டர்ல நின்று எங்கேயோ ஒரு லாங்கில் நீங்க சேஃபா இருந்துட்டு எங்கேயோ ஒரு லாங்கில் விஜய் சாரை பார்த்துட்டு கை காட்டிட்டு போயிருக்காங்க. கரூர் மக்களுக்கு விஜய் ஏன் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். தயவு செஞ்சு இனிமையாக திருந்துங்க.